ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ. இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை வீடியோ குவாலிட்டி இல்லைனாலோ தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க என்ன டிஷ்ஷு செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது கருவேப்பிலை பொடி இட்லி தான். அதுக்கு 3 இட்லி எடுத்திருக்கேன். 3 இட்லியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கணும். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மிளகாய் வத்தல் அதை நல்லா கிள்ளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லி எடுத்து அதிலேயே போடணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனோட இட்லி கலர் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வர்ற வரைக்கும் நல்லாவே அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை 2 ஸ்பூன் அதில் போடணும். கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சால்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். என்ன தாங்க நம்ம விதவிதமாக சமைச்சு கொடுத்தாலும் நமக்கு ஒரு வேளை யாருன்னா சமைச்சு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி தான் எனக்கு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தாங்க ஃபுல் ரெஸ்ட்டு. என்னோடய குழந்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. 3 வேளை சாப்பிட்டு படுக்க வேண்டியதாக என்னோடய வேலையாக இருக்கும். சுட சுட கருவேப்பிலை பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.